ஏன் கொள்ளல ஏதோ இந்த பையனுக்கு கொஞ்சம் கைப்பியா குஞ்சு கொஞ்சம் இரும்புல வருது. ஆனா கொள்ளக்காரரு எல்லாம் ஆள் போட்டாச்சா? மேல் வேலைகள் ஆள் போட்டாச்சா? மேல் வேலைகளா நாம போட முடியாது. தை ஒண்ணு எண்ணெய் போறதுச்சோ அன்னையில இருந்து நாம எல்லாம் போறது ஆடி மாசம் வரைக்கும் மறந்து போடணும். ஆடி மாசத்துக்கு மேலதான் நம்ம போறதே மனசுல நினைக்கணும். ஆமா உடாத வாதியார் கூத்து வாங்கி வச்சுக்கிறோம். அப்படி நம்மளுக்கு கூத்துறதுக்கே நேரம் இசிக்காது. எல்லாம் நல்லா இருக்குறீங்களா? ஏன் பின்னாடி எல்லாம் வாய் சோறுத்தீங்களா? யாரும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நீங்க எல்லாம் நல்லா இருந்தா தான் நாங்க கூத்தாடி 20 பேர் நல்லா இருக்க முடியும். நீங்க எல்லாம் நல்லா இல்லாத கூத்து விடல நாங்க 20 பேர் டோர் அடிச்சு வீட்டுல உட்காந்து தின்னு இருக்கணும். ஆமா அண்ணா கொள்ளக்காரரு எல்லா வேலைக்கும் ஆளு போட்டாச்சு. காலையில் காரி சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்க குடியை மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, பெருங்குடி மக்களே, பெரும் குடிமக்களே, விவசாய பெரும் குடிமக்களே. அப்படி சொல்லு. நான் ஏதோ தப்பு தவற சொன்னா? நான் ஏதோ தப்பு தவற சொன்னா? ஆனா உங்க காதெல்லாம் காலையில கொண்டு போய் தொலைச்சு பண்ணி சீக்கிரம் செக்அப் பண்ணிக்கலாம். நான் விவசாய மக்களுங்களா? விவசாய பெரும் குடிமக்களை அண்ணா வந்தவங்களே வராதவங்களே அண்ணா நாடகம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது இந்த இடத்துல முத்துராஜ் செலவாய் செட்டாடுது. கூத்து பார்க்க போலாமா வேணாமா அப்படின்னு கூத்து பார்க்க வந்தவங்களே வராதவங்களே. ஏன்னா அண்ணா சிரினா இங்க வாங்க. ஏப்பா என்ன வாப்பா ஏன்னா வந்தவங்க அண்ணா இப்பதான் கூத்து பார்க்க இப்பதான் கூத்து பார்க்க இப்படி வராங்க. சரி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூத்து பார்க்கணும்னு எப்படி வராங்க? ஆம்பளைங்களா பிறந்தவங்க சின்னதா ஒரு கோமணம் ஒண்ணு கட்டிக்கிட்டு. கோமணமா? பெரியவங்க தாயாளி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காட்டுல வேலை செஞ்சு போட்டு இந்த இடத்துல கூத்தாடுற மாதிரி தெரிஞ்சா இப்படி சின்னதா ஒரு துணி எடுத்து கோமணம் கட்டிக்கிட்டு பழைய துணி எடுத்து கோமணம் கட்டிக்கிட்டு இப்படி கொஞ்சமா துணி எடுத்து இப்படி கை சேர்ந்து வச்சுக்கிட்டு ஆம்பளைங்க அப்படி கூத்து பார்க்க வந்தாங்க. ஏன் ஆம்பளைங்க கோமணம் கட்டிட்டு வந்தாங்க? ஆம்பளைங்க ஏன் தெரியுமா கோமணம் கட்டிட்டு வந்தாங்க? அந்த காலத்துல என்னடா சொல்ற? பழைய துணிக்கு பஞ்சம்டா. துணிக்கு பஞ்சம்? ஆமா சரி. ஏன்னா காலமோ அப்ப நாகரிக காலம் கிடையாது. காலமா? நாகரிக காலம் நாகரிக காலம் அப்படி கிடையாது. சரி அதனால ஆம்பளைக்கு கோமணம் கட்டிட்டு வந்தாங்க. ஆனா ஆம்பளைக்கு தான் அப்படி கூத்து பார்க்க வந்தாங்க. சரி ஆனா பொம்பளைக்கு அப்படி கூத்து பார்க்க வந்தாங்க. எப்படி வந்தாங்க? ஆனா ஒரு பாய் ஒன்னு எடுத்துக்கிட்டு ஒரு தலவாணி ஒன்னு எடுத்துக்கிட்டு. தலவாணியா? தலவாணிடா. ஒரு தலவாணி எடுத்துக்கிட்டு பாய் தலவாணி எடுத்துக்கிட்டு ஒரு 1.5 வயசு குழந்தை அரியாப்பிளை எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு கூட வரும்போது கூத்து பார்க்க ஒரு நாயை கூட்டிட்டு வந்தாங்க. ஐயோ நாயவா? ஆமா. என்ன காரணம்? எதுக்குன்னு கேக்குறேன். அண்ணா என்னடா எதுக்குன்னு கேக்குறேன்? சட்டிக்குள்ள கை விடுறதே இல்லப்பா செல்ல எடுத்து கொடுத்து சொல்ல சொல்லு. நான் ஏன் பொம்பளைக்கு கூத்து பார்க்க கூட்டி வந்தாங்க? கூட்டி வந்தாங்க பாய் தலானி கூட சாமத்துக்கு மேல தூக்கம் வந்தா படுத்து தூங்குறதுக்கு. 1.5 வயசு குழந்தை தனியா அரியாப்பிளையும் கூட்டு வர முடியாது. சரி ஆனா கூட வரும்போது ஏன் நாயை கூட்டிட்டு வந்தாங்க? அந்த சின்ன குழந்தை இந்த கூட்டத்துல பீ பின்னு கூட திங்கிறதுக்கு. கவுச்சடிச்சு போய் சொல்றா. அதனால தான் கூட வரும்போது நாயை கூட்டிட்டு வந்தாங்க. சரி அதனால கூத்து பார்க்க வந்தவங்களே வராதவங்களே இன்னும் போட்டவங்களே போடாதவங்க. எங்க எவத்துக்கால எப்படி போட்டாலும் எப்படி செஞ்சாங்க? கும்மி வச்சு போட்டாங்களா? சேர்த்து போட சாயி கும்மி வச்சு கொள்ளக்காரரு விடிற வரைக்கும். சரி பின்னாடி கமர் கைமா என்னமா கோல் கோல்னு பேசுறது? அப்படியே பேசுது. அதான் வந்து மத்தல சின்ன ஈடு பண்ணியே. சரி ஏடா விடிற வரைக்கும் நாம கூத்து முடிஞ்சு வேஷ அழிச்சுட்டு நேரா மேச்சேரி போற வரைக்கும் கும்மி வச்சு அடிக்கிற வேலையை மட்டும் பேசவே கூடாது. கும்மி வச்சு அடிச்சுதான் கொள்ளக்காரருக்கு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஐயோ என்னாச்சு? போன தை மாசம் சரி பக்கத்து வீடு உன்னை சொல்றேன். சரி உன்னை பத்தி ஒரு பெரிய விளம்பரம் பண்ணி உன்னை பத்தி பின்னாடி சத்தமாடையா கோய் ஐயா அதோ பாரு சின்ன பையனா. ஐயா நீங்க சத்தம் போறதுலாம் பிரச்சனை இல்ல ஐயா. ஆமா நான் கோமாளினா நீங்க சத்தம் போறதுலாம் பிரச்சனை இல்ல. மெயின் ரோடு பக்கத்துல இருக்குது கோமாளி அங்க உள்ள. ஏடா அவங்க சத்தம் போற நான் ஆக்சிடென்ட் ஆவறா. நான் உனக்கு அப்ப கோவம் வந்துருங்கறேன். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆவறா? கல்யாணம் ஆவலியா? இப்பதான் இடம் பாத்துட்டு இருக்காங்க. என்ன புதைக்கிறதுக்கா? இல்ல எரிக்கிறதுக்கு. எங்கடா இடம் பாக்குது? தாடியில நல்ல பொண்ணு இடம் பாக்குறாங்கடா. நல்ல பொண்ணு இடம் பாக்குறாங்க. ஆமா சரி சரி அண்ணா ஏன் இந்த கும்மி வச்சு வேலை செய்யறது பேச கூடாதுங்கறேன்? போன வருஷம் தை மாசம் சரி நம்ம கொள்ளக்கார பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை ஏதோ அப்படி சைஸ் பண்ணி ரெடி பண்ணி விட்டு அப்படி. சரி அந்த பொம்பளை அந்த வான்னு கூப்பிடுக்க மாட்டேங்குது. இந்த மனுஷன் ஒரு கோட்டருக்கு 1.5 கோட்டர் குடிச்சு விட்டு ஐயோ ஏதோ நெப்புச்சிக்காது கும்மி வச்சு அடிச்சு பின்னாடி பூரா பியாய் போய் 3 டப்பா
தண்ணி கிளம்புறீங்க சாமி மனுஷன் அதனாலதான் கொல்ல வேற மூஞ்சி அப்படி ஆகி போச்சு ஓய் சூப்பர் தங்கமான மனுஷன் இவரா என்ன தங்கமான மனுஷனா நான் இவர் நல்ல மனுஷன் சொன்னா செத்து கூட போயிரும் நானு இப்ப சொன்ன பத்தி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவேன் சரி நானே போய் லாரியில் தலை கொடுத்துருவேன் லாரியில விட்டுருவியா ஆனா கூத்து பாக்க வந்து பாய கீழே போட்டவங்களே போடாதவங்களே இன்னும் 10 மணிக்கு விட்டவங்களே விடாதவங்களே எதுக்குள்ளனா கொலாய்க்குள்ள ஏன்னா தாயாளி நல்ல கூட்டம் எப்படி இன்னைக்கு எப்படி நல்லா ஏகப்பட்ட கூட்டம் ஆமா நல்லா ஜெகஜோதி உட்காந்துட்டு இருக்கா ஆமா கூட்டம்னாலும் கூட்டம் இதுதான் கூட்டம் இப்படி அப்படி கூட்டத்தை பார்த்ததே இல்ல ஏன்னா என்ன இதெல்லாம் என்ன கூட்டம் நாம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆமா தாரமங்கலத்துல என்னடா கூட்டம் என்ன கூட்டம் இதெல்லாம் என்ன கூட்டங்கற தாரமங்கலத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும் ஓய் 100 கிலோமீட்டர் என்னடா இப்ப தாரமங்கலத்துல பஸ் ஸ்டாண்ட்ல ஆடுமே துணியில்லாத ஆடி இருந்தவன் என்ன அம்மனோடயா செத்து போற தாடிகளா சரி ஏன்னா நல்லா ஏகப்பட்ட கூட்டம் ஆமா நல்லா அவங்க வீட்ல எந்த ஒரு கவலையும் இருந்தாலும் ஆமா அந்த கவலையில அப்படியே வீட்டோட மறந்துட்டு ஓ கவலைய அப்படி சொல்ல மனசுல இருக்கிற கவலைய அப்படியே வீட்டோட மறந்துட்டு இன்னைக்கு விடியற வரைக்கும் நம்ம நடத்துற நாடகத்தை பார்க்கலாம் ஆமா நம்ம நடத்துற கதையை காதுல கேட்கலாம் அப்படின்னு நல்லா சிரிச்சு முகத்தோட உட்கார்ந்து இருக்காங்க ஆமா எப்படியே சிரிச்சு முகத்தோட உட்கார்ந்து நல்லா கலகல சிரிச்சு முகத்தோட உட்கார்ந்து இருக்காங்க கலந்துக்கறாங்க ஆமா சரி இப்படி நல்லா சிரிச்சுட்டு இருக்கிற கூட்டம் சாமத்துக்கு 1 மணி 2 மணி ஆயிட்டு பாரு வர இது ஒரு நேரம் மாட்டேங்குறா பரவாயில்ல கொஞ்சம் ஆயாளி என்னப்பா இது என்னமோ மோகினியாட்டு வந்து கறி குழம்பா சொத்து போட தேலியாக நம்மளுக்கு எங்க பருப்பு குழம்பு தானே ஊத்துறாங்க கறி குழம்பா ஏன்னா இங்க பாரு அப்படியே எப்படா மலக்கலாம்னு பாத்துட்டு தாலி சொத்து போட தேலி சொன்னா நல்லா கவலையெல்லாம் மறந்துட்டு ஒரு செடியில மல்லி பூத்தா எப்படி இருக்கும் நல்லா கலகல சிரிச்சு மோதோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆமா இப்படி நல்லா சிரிச்சிட்டு இருக்கிற கூட்டம் சாமத்துக்கு 1 மணி ஆகட்டும் பாரு 1 மணி ஆகட்டும் பூரா வாழைப்பூ தரத்தங்கற இப்படி தொங்கி போயிடும் ஐயோ என்ன காரணமாக எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துரும் தூக்கம் வந்துரும் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு அவங்க வெத்தலை பைக்குள்ள கையை விட்டவங்களே விடாதவங்களே வெத்தலை பைக்குள்ள கையை விட்டவங்களே விடாதவங்களே ஆமா சரி அனைவருக்கும் மேச்சேரி மூலக்காட்டுக்கு சேர்ந்து ஆமா எங்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய டி செல்லப்பன் முத்துராஜா இணைந்து வழங்கக்கூடிய ஸ்ரீ கணபதி கலைவாணி நாடக சபா ஆமா சார்பாகவும் இந்த கோமாளி சார்பாகவும் முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாம் ஜோர கைத்தறிங்க பார்க்கலாம் ஏன்னா அண்ணனா ஏண்டா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ நீ பிறந்த காரணத்தை உன்னையே தெரிஞ்சிருந்தா ஊசி போட்டு கலச்சிருப்பேன் வீட்டுக்கு போன எங்கேயோ போய் ஆக்சன் கூட ஒரு சாவு ஏண்டா என்ன மானம் கட்ட இருடா போயால அப்புறம் நல்லா பேசி அப்பா ஏண்டா மானா வாங்கி தருவாங்க பாவாடி கட்டத்துக்குள்ள ஏன் பையன் என்ன பண்ண பையன் பண்ண நான் எப்ப வேஷம் போடுவேன் எனக்கு வாய் நீ கேக்குறதெல்லாம் ரைட் தான் சரி தாயாளி வெறும் பாவாடை கட்டிட்டு வெளியே வந்து என்ன நினைப்பேன் யார் சித்தப்ப பாக்கணும் அடிக்க முடியாதா அடிக்க முடியாதா
பைத்தியம்லாம் கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. இல்ல நானா கூட்டு வந்து அப்படி வச்சுக்கிறீங்க பாத்தியாரா? ஏன் கொல்ல ஓய், ஆறுவரே ஏய் ராஜார். வாய் கையென்ன இப்படி போயிட்டாரு, என்ன ஒரு பழக்காது? இல்ல வாத்தியாரா? ஆமா. என்னப்பா வாத்தியாருங்கிறீங்க, வாய்க்கு பியா ஊமனா அப்படியே போச்சு. வாத்தியாரா வணக்கம் வணக்கம் வாத்தியாரா. ஏய் சரி வாத்தியாரா, அப்படி இருந்தாலும் தீபாவளி ஆமா. தெய்வீக சபை சரி. என்ன காரணம்? ஏன் நீ உனக்கு அட்வான்ஸ் வாங்கி தெரியும், உனக்கு தெரியாதா? சொல்லு கொலாய் முடிட்டு. ஏன் மூஞ்சி பேர் இறங்கிடுச்சு? ஆறு ஓடுங்க. நான் உழைக்கிறவங்களுக்கு அப்படிதான், ஏமாத்துற உங்களுக்கு நல்லா தாக்கும். சரி சரி சரி. என்ன ஆமா. வலசை குட்டை தோப்பு. ஓ வலசை குட்டை தோப்பு. ஆமா சரி. எழுந்தெளிவில் உள்ள ஆமா. சிறிலாசிரி உலகெங்கும் அலுவலகம் அன்பாக வெளியிடக்கூடிய ஆ. வாங்காளி அம்மன். சரி. வாங்காளி அம்மன் ஓங்கலமனுடைய ஆண்டு விழாவை முன்னிட்டு ஓ ஆண்டு விழாவை முன்வைத்து ஆமா ஆ. இளைஞர் நற்பணி மன்றம். ஓ இளைஞர்கள் நற்பணி மன்றம். ஆமா சரி. இளைஞர் ஆ. நாடக நற்பணி மன்றம். சரி. ஊர் பொதுமக்கள் ஆமா. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சரி. பல ஆயிரக்கணக்கில் செலவுகள் செய்து ஆமா. தீபாவளி தெய்வீக சபை அமைத்து சரி. நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமாங்க. அரங்கேற்றம் செய்த சரி. அருமை உலகளுக்கும் ஆமா. நமக்கெல்லாம் பேராதரவு கொடுத்து ஆமா. அழைப்பு கொடுத்த சரி. அருமை உலகளுக்கும் ஆமா. செல்லப்பன் முத்துராஜ நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அப்படி இருந்தாலும் இந்த புண்ணிய சபையிலே ஓங்கலமனுக்காக ஆ. நாம நடத்தி வரக்கூடிய நாடகம் பேர் என்னங்க? திசை காளியம்மன் பிறப்பு. ஓ திசைக்கு ஒரு காளியம்மன் பிறப்பு. திசைக்கு ஒரு காளியில திசை காளியம்மன் பிறப்பு. திசை காளியம்மன் பிறப்பு. ஆமா சரி. இந்த நாடகத்தை ஆமாங்க. பெரியோர்களா ஒன்றாக சேர்ந்து ஆமா. இந்த புண்ணிய சபையில் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமாங்க. அது மட்டுமல்ல சரி. இன்னும் ஆ. சிறப்பான நாடக கலைஞர்களை சிறப்பு விருந்தினராக அடடடா. அழைப்பு கொடுத்த அவர்களுக்கும் ஆ. நம் நாடக சபாவிலே கலந்து ஆ. நடிப்பதற்காக வந்திருக்கின்ற ஆமா. நாடக கலைஞர் அனைவருக்கும் ஆ. நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். நன்றி நன்றியே வணக்கம். ஓ இந்த ஊர்ல நாடகம் நடிக்கிறதுக்கு ஆமா. நீங்க எல்லாம் அப்படியே ஊர்ல ஒவ்வொரு ஆளா பொறுக்கிங்களா கூட்டு வந்துக்கிறீங்க. ஏன் பொறுக்கீங்கள்டா? ஆ. அவங்களுக்கு மக்கள் விருப்பம். ஓ நாம நாடகம் நடத்தணும். ஓ மனசுக்கு பிடிச்சிருங்க. ஆமா. வந்திருக்கிறேன் பூராமே வாத்தியாரி. ஏய் சைலன்ட் ஏய் தம்பி. சிறப்பான கலைஞர்களை அழைத்து வந்து ஆமா. திசை காளியம்மன் பிறப்பு. ஆமா. இந்த நாடகத்திலே ஆ. முதல் சபிக்கார் வருகிறார். சொல்லுங்களாக யாரு? சத்தியலோகத்தை வாழ்ந்து டேய் சாமி. டேய் டேய் டேய். நம்மள இருக்கடா. சத்தியலோகத்தை பெருமிடமாக வாழ்ந்து வரக்கூடிய சரி. பிரம்மதேவ மன்னனை வர போகிறார். ஆனா இப்ப வருவாரா செத்து போய் வருவாரா? 4 பேர் பாரகடி இருக்கிறாங்க. நான் பின்னாடி போலீஸ் கிட்ட வரேன். ஏய் எல்லார்ட்டையும் பேசுமா நான் விட்டு பேசாத. யா என்ன பண்ணுவா? ஓட்டமான சடாரம் கை வச்சிரும் அப்படி. கேக்க கொலா இல்லையா? ஏய் ஓ நீங்க ஏன் சடார்னு கைய பண்ண? அதை ஏறிட்டாரு. ஓ ரடை ஏறிட்டாரா? ஆமா. ஏன்னா தொலைச்சு வழியில இருந்து சொர்க்கறதுமா? அப்ப நீ சாப்பிடுவ. வர சொல். கவனமா நான் வேலை. பேசிற வர சொல்லு. Get
காமிங்க. வராமா இன்னைக்கு வந்து இங்கதான் அதெல்லாம் வேற. ஆமா சாமி, இன்னைக்கு வந்து எதனா காட்டுறதுக்கு வந்திருக்கிற நீ தானே சாமி கேட்ட? அவசர அறிவலகா வாய் பேசுறா மந்திரி மகரமுத்து. நான் குமிஞ்சிக்கிற மகராஜி என் குழையில குத்து. என்னடா குழாயில குத்து வந்துருக்கிறேன். ஏன் விட மாட்டேனா? ஏங்க நீயும் செல்லுல 20,000 ரூபாய் போட்டு டச் செல் வாங்கி 33,000 ரூபாடா. ஓ 33,000 டச் செல் வாங்கி நீயும் கொள்ளக்காரன் செய்துட்டு இப்ப வாயில விடுறீங்களே. என்ன போடா? அட பாவி. என்ன போடா? அதுலடா தாயாரி. ஓய் கத்திய வாயில விட்டுருவாரா? சரியான வார்த்தை. கத்திய வாயில விட்டுருவாரு. ஆமா. நான் கூட இங்கிலீஷ் படத்துல வர அப்படி நீ நினைச்சுக்கிட்டாலும் இங்கிலீஷ் படம் அதுல நான் பாக்குறது இல்லையா கொள்ளக்காரன் எனக்கு கொலை விட்டா அப்படிங்க. படம்கார யாரு உனக்கு? திருட சொல்லியா? இறந்துக்கா? நீ படம் பாக்குறதுக்கு வேலை. படம் பார்த்து சுய இன்பத்துக்கு ஆளாவாது நீ. வா. எப்படியும் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்லைன்னா நீ நேரம் செய்து கொண்டு தான் போட்டு இருந்துக்கணும். அப்படின்னா இல்ல உனக்கு தெரியாது சாமி, நீ சின்ன பையன், உங்களுக்கு எல்லாம் அது தெரியாது. ஏய், ஓய் என்னிடத்தில் ஆமா எக்கச்சக்கமாக சரி ஏற்கு மாறான எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தால் ஆ. என் கையில் இருக்கக்கூடிய இந்த வீர வாளானது துண்டித்து பின்னிலே பறக்கக்கூடிய பருந்துகளுக்கு இரையாக்குவேன் உன்னை. செத்து போயிருடா. ஏய், ஆக மாட்டியா? எங்க கொண்டு போடுவீங்களா? வெட்டியே செத்து போடுறா. போயிருடா. சோறு திங்க மாட்டான். ஆனா செத்து போனா சோறுக்கு போறாடா தேவட விட்டு பையன். ஆனா ஒரு 1000 விஷயம் அடிச்சு கூட தொலைச்சு போயிட்டு போறா தெரியும் கோமல் தேவடி எடுத்து பையன் கமல் தான் வைக்கிற செத்துருவேன். இதெல்லாம் நம்மளோட வச்சுக்கிறோம். அப்படியா? ஏச்சாமி நீ அடிக்கிறது பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. சரி. நான் அடி வாங்குறது பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஆஹா. நீங்க அடிக்கிற அடி எனக்கு படாத இடத்துல பட்டு படாத இடம் பண்ண இல்லைங்க குஞ்சு மேல பட்டு. அதுவே படாத இடம். ஆமாங்க. அப்புறம் எப்படிடா படும்? இல்லைங்க எப்படியாவது தெரியாத ஒரு இடத்துல பட்டு நான் என் உசுர் இந்த ஊர்லயே பொசுக்குன்னு போயிருச்சுன்னா போயிட்டா எனக்கு சின்னதா ஒரு உதவி பண்ணி பிடிச்சாமி. உதவியா? ஆமாங்க என்கிட்ட யாரு உதவின்னு கேட்டாலும் ஆமாங்க கண்டிப்பா உதவி நீங்க செய்யும். இல்லாத இல்லன்னு சொல்லாதே உங்களை உதவி பண்ணுவீங்க. ஆமா. நான் நீங்க அடிக்கிற அடியில நான் செத்து போயிட்டா செத்து போயிட்டா. இந்த இடுப்புக்கு மேல வெட்டி இதே இடத்துல கூட புதைச்சு போடுங்க. அடேங்கப்பா. இல்ல கொண்டு போய் இந்த ரோட்ல கூட போட்டுருங்க, நாய் நரி இருந்துட்டு கிடக்கட்டும். அவ்வளவு ரோசமான ஆளு. ஆனா இந்த இடுப்புக்கு கீழே மட்டும் கச்சிதமா வெட்டி ஐஸ் பாட்டில் வச்சுட்டு கொண்டு போய் மேய்ச்சல் என் வீட்டுக்கறி கிட்ட சேர்த்து பிடிச்சி சாமி என் பொண்டாடி சேர்ந்த விலை மதிக்க முடியாத பொருள்னு வச்சுக்கிறேங்க. ஏய், மனித நேசிப்பதில் ஆமாங்க என்னை விட நீ உயர்ந்தவன் ஆகி விட்டாய். என் பொண்டாட்டி மேல எனக்கு அவ்வளவு ஒரு ஆசை, பிரியம், அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்படி என்றால் ஆமாங்க உன் மனைவிக்கு பிடித்த பொருள் அது என்ன? ஆமாங்க விலை உயர்ந்த பொருளோ? ரொம்ப கடையிலேயே கிடைக்காது. எந்த ஒரு கடையில போய் தரணும் இந்த பொருள் கிடைக்காதுங்க. அப்பேற்பட்ட பொருள். ஆமாங்க. அது என்ன? தங்கமா? ஐயோ தங்க பொருள் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போச்சுங்க. கூட மதிப்பு இல்ல. அதுக்கு தங்கத்துக்கு கூட இந்த காலத்துல மதிப்பே கிடையாதுங்க. அதை விட விலை மதிக்க முடியாது. ஒருவேளை வைரமா? வைரமா இருந்தா நானும் கூட்டு போய் வித்து தின்னுடுவோம். மாணிக்கம்? மாணிக்கம் இல்லைங்க. அதோட பரிசம், அதோட பரிசம். ஓய் என்ன சொன்ன? கோமேதகம். இப்ப சொன்ன பாத்தியா? கோமி ஊறதே தாங்க. கேட்டா தாயால எதடா நீ கையில் குடுக்குற? எனக்கு எதடா கையில் குடுக்குற? டேய், அப்படி எங்க கூட்டுக்காரிக்கிட்ட சேர்க்க முடிஞ்சா சேர்த்துருங்க, இல்லைன்னா நம்ம செட்டு கொள்ளக்காரங்க கொடுத்துருங்க. அப்பப்போ வாயில் வச்சுட்டு தெரியும். அப்படி குழலை எடுத்து வாயில வைக்கிறதை விட்டு அது நல்ல பொருளா இருந்தா கூட வச்சிருக்கலாம்டா. கொஞ்ச நாள் ஆனா புழு புழுத்து கொட்டு விட குப்புன்னு. இல்ல பிரிக்கல வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். ஐஸ்வர்யா குழல்காரண்ணா, நீங்க குழலை எடுத்து வாயில் வைப்பதை விட்டு என்னுடைய பொருளை எடுத்து வாயில் வைப்பதா? இல்ல இல்லைங்க அவ்வளவு கேவலமா? இனிமே திடீர் வரைக்கும் தப்பு தவற பேசினா, இந்த இடத்துல திடீர் வரைக்கும் தப்பு தவற பேசினா உங்க மேல சத்தி வந்து ஓங்காலியமா கொள்ளக்காரன் தின்னுட்டு போட்டு போவாங்க. ஏண்டா ஏன் நீ சாவுடா? பேசுறது அக்கறம் பேச்சு அடி வாங்குறது நீ ஏடா கொள்ளக்கார சாப்பிடுன்னு கேக்குற. சரி சரி இனிமே தப்பு தவற பேச மாட்டேங்க. டேய், ஓய் அதெல்லாம் போனால் போகட்டும். போடு போடு சாமி. ஆமாங்க. இருப்பினும் இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு மகா நாடு. சரி பேரும் பெருமை சிறந்த அழகு திரு பொன்னாடு. அழகு திரு பொன்னாடு. பொன்னாடு. இந்த பொன்னாட்டின் பெயர் இந்த ஊரு பாருங்க. இந்த ஊரு சரி என்ன ஊரு இது? ஒரு ஆளு சொல்லுங்கடா, அவங்க கிட்ட தான் அடிவாங்க. ஊரு பேரே வேணாம்டா உம்ரா. என்னடா காடு? என்னடா காடு? ஒரு ஆளு சொன்னா தானே நம்பர்.
மைக்கு சொல்றா அப்படி ஒரே அளவு புரிய மாட்டேங்குது தம்பி. ஓய் வலத்தை குண்டாய் கோப்பு. சரி உங்களுக்கு வேலை நடத்தல இந்த கட்ட கட்ட கல்விக்கிட்ட அடி வாங்கி அவரே வேலை. எனக்கு வேலை தான் ஏடா இவங்க அடி வாங்குறாங்க. யாரை பார்த்து கலந்து என்கிறே. சரி 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 வலத்தை குட்டு தோப்புங்க. வளர்த்து விட்டு தோப்பு என்றால் ஆமா டேய் 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 தாய் இருங்கடா. நமக்கு ஓர் ஆமாங்க தாய் கிராமம் தாய் நாடு. ஆமா சரி எப்பேற்பட்ட நாடகம் அருமையா நடங்க. பிரம்மாண்டமான நாடகம் எந்த இடத்துலயுமே பிரம்மாண்டமான நாடகம் ஆமா யாருமே பார்க்க முடியாத நாடகம். யாரும் பார்க்க முடியாத நாடகம். பார்த்ததுனால தானே விரும்பி கொடுத்திருக்காங்க. சாமி ஓய் இந்த இடத்துல எத்தனையோ கூத்து ஆடி இருக்கலாம், எத்தனையோ ஜனங்க பாத்துருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்த ஒரு டெம்பா விட்டு இறங்கணும்னு சொல்லிவிட்டாங்க. இந்த இடத்துல யாருமே பார்க்காத கூத்தா இருக்கணும், ஆடாத நாடகமா இருக்கணும் அப்படின்னு ஊருக்காரங்க சொன்னதும் வாத்தியார் முத்துராஜ் வந்து ஓடி வந்து என்கிட்ட கேட்டா அப்படி என்னன்னு கோமாளி கோமாளி ஊருக்காரங்க வந்து புதுசா நாடகம் கேட்டிருக்காங்க. என்ன நாடகம் வைக்கலாம் அப்படின்னு வாத்தியார் என்ன கேட்க. யாரு முத்துராஜ் வாத்தியார். சரி சரி நான் அருமையா நாடகம் வச்சுக்கிறேங்க. நம்ம ஆடுற நாடகம் என்ன நாடகம் அருமையா நாடகம் சாமி. என்ன நாடகம் சிக்கன் சண்டை மட்டன் பிறப்புங்க. ஏன் சாமி சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பு ஆமா எப்படி கூட நாடகம் அருமையா நாடகம் இல்ல எப்படி எப்படி சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பு இதான் யாரும் பார்க்காத நாடகமா ஆமாங்க. ஏன் கோமாளி ஓய் கூடி எவ்வளவு கலக்குது எங்க வீடு இப்பத்தி காலத்துல பக்கத்துல குடுக்குப்பட்டியில புட்ட கட்டிப்பா கார விடா வெள்ள விடா குடிச்சு விடு ஆள விடா சால விடு அப்ப காத்தாலைக்கு குபீர்னு நெருப்பு பத்தி செத்த மயிராச்சி கொலை முடி கொள்ளுது. இன்று வைத்துள்ள நாடகமோ திசை காளியம்மன் பிறப்பு. இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் என்று ஆமாச்சாமி நமது சரி மூலகாட்டுக்கு சேர்ந்த ஆமா செல்லப்பண்ணா அண்ணா அவர்களும் அவர்களும் முத்துராஜ் அண்ணா அவர்களிடத்தில் சரி வெத்தலை தாமலத்தை கொடுத்து ஆமா பல நாடக கலைஞர்களை சிறப்பாக அழைத்து வந்து அழைப்பு கொடுத்து ஆமா நமக்கு அன்னதானமும் கொடுத்து சரி இன்று இரவு ஓர் இரவு நாடக அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஆமா நமது கலைக்குழுவின் சார்பாக சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கலாம். இந்த நாடகத்திலே இப்ப சொல்லு நீங்க யாரு? இந்த திசைக்காளியம்மன் பிறப்பு நாடகத்திலே என்னும் நாடகத்தில் ஆமா நான் யார் யாரு? எமது பெயர் என்ன சொல்லுங்க. நான் எந்த லோகத்து மன்னன் மன்னே தேவரா சொல்ல மன்னரா அரே சொல்லவா
அது பாரு அண்ணாடி சுடுவர் பக்கமாக்குது ஊரே நம்மளுக்கு எதிரிங்களே சாமி ஓல்மண்ணா எடா தாயாளி அடடா ஓடி என்ன ஆக பண்ண ஞாபகம் பண்ணுவா சாமி ஆயா எந்திரி ஜோக்கர் என்ன இப்படி பெரிய அடிச்சு பத்தி போட்டு அப்படி படுத்துக்கிட்டு எந்திரி மேல எந்திரி ஜோக்கர் கொஞ்ச நேரம் மேல இந்நேரத்துக்கு அப்படி சாஞ்சி போயிட்டேன் டேய் நண்பா சாமி மகாராஜா புரிந்ததா ஒண்ணுமே புரியல சாமி இல்ல தெரிந்ததா ஒண்ணுமே தெரியலீங்க ஏன் தெரியல நீங்க சொன்னா தாங்க எனக்கு தெரியும் என்னுடைய பெயர் என்ன பேரு நண்பா சாமி முச்சுடரில் ஒருவராகிய முச்சுடரில் ஒருவராகிய ஆமா. என் பெயரோ சதுமுகம் படைத்த பிரம்மதேவா கோமாளிக்கு என்னாச்சு இப்ப ஊது பிரம்மதேவ மன்னனுக்கு இப்ப கட்டவர் கோமாளிக்கு நல்லா தானே ஊதி இருந்துச்சு ஏன் ஊதுல சொல்ல பார்க்கலாம் இப்பதாங்க கண்டுபிடிச்சிக்கிறேன் நானு வா இங்க ஏன் பிரம்மதேவ மன்னனுங்க சேர் அடிக்கிற அப்படி கோமாளிக்குன்னா ஏன் அந்த குழந்தை இப்படி பேசுதுன்னு இப்பதான் கண்டுக்கிட்டேன் என்ன காரணம் இத்தனை ஆயிரம் ஓட்டம் தான் பண்ணி காத்து போயிடும் பூரா காத்து ஓட்ட வழியாவே போயிருது அட மண்டத்தாயாலே ஓட்டம் தான் ஊத முடியும். சரி இது என்ன நீ தானே வச்ச நான் வந்துக்க இது என்னது கீழே இருக்கிறது அலிச ஓய் அலிச மேல இருக்கிறது ஓட்ட இது அது ஓட்டைக்கு மேல கண்ட ஓய் கண்ட ஓய் இதுதான் கண்ட கெண்ட கெண்ட இந்த கீழ ரவுண்ட் ஆகுது இது என்ன அந்த அலிச இல்லப்பா இதுக்கு பேரு வெங்கலத்துல போட்டுக்கறியா ஆமா இது பத்தி யாரு நல்லா பாருங்க ஐயா இது பூரா வெங்கலமா கீழே இருக்கிறது இது பிளாஸ்டிக்கா பாரு அந்த பையிலே மண்டை ஒடிச்சு போறாது மண்டை மேல பிளாஸ்டிக்லடா பருத்தி காட்டுல பால் எல்லாம் மருந்து அடிக்கிறாங்களே அது மேல் மூடி சுரண்டி அறுத்து போட்டுக்கிட்டு வெங்கலம் புடிச்சுதான் வெங்கலம் உள்ள பாரு மூஞ்ச பாரு எப்படி இருக்குது இதுக்கு வர நாங்க கலெக்டருக்கு 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் கால் அப்படி கட்டி போச்சுங்க ஓய் ஏன்டா அவரு சோதிக்கிற சரி நான் சோதிக்கலீங்க நான்ல காட்ட சோதிக்கிறதே இல்லைங்க ஏய் ஓய் ஆளு மேல அடிச்சிருவா வர மண்டத்தாயாலுங்க பாக்கும்போதே தெரியல எனக்கு எங்க ஒரு கண்ணம்ல ஒரு ஒரு மண்ணு இல்ல பால்டா என்னப்பா மேல் மூடி அறுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு மேல வெங்கலத்தை பெயிண்ட் அடிச்ச வேலை முடிஞ்சுங்க என் பெயர் பிரம்மதேவாவாக இருந்தாலும் பிரம்மதேவ மெட்ராஸ்ல இருக்கிற அப்படிங்க பிரம்மதேவாடா நீதான் சாமி சொன்ன பிரம்மா அப்படி பிரம்மாவாக இருந்தாலும் நான் பிரம்மாவாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை நான் யாரு? எப்படி பிறந்தேன் எப்படி? நான் எவ்வாறு பிறந்தேன் எவ்வாறு? என் பிறப்பின் ரகசியம் தான் என்ன என்ன சாமி சிரிக்காத சொல்லு சொல்லு
முடியும். மாதவா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு, அது ஆனவ சிரிப்பு. தோட்டம் காக்க போட்டவேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன், பூனையல்ல புலிதான் அட்டுகிறேன். வந்தா அப்புறம் பாக்குறேன் அத காட்டுறதுக்கே நினைக்கிறேன். நீங்க பாட்டு வந்து ரொம்ப பழைய காலத்து பாட்டு சாமி. 20 நாள் காட்டிக்கிட்டே இருந்தவங்க போதாதாடா? நீங்க பாட்டு வந்து பழைய காலத்து பாட்டுப்பா. டேய் கோமாளி, ஓய் 20 நாள் காட்டிட்டே இருந்தவங்களுக்கு போதாதா? இல்லைங்க 20 நாள்ல 2 நாள் தான் சாமி கட்டேன். நீங்க பாட்டு பழைய காலத்து பாட்டுங்க. கேஷிட் அப்ப வந்து கேஷிட் விருத்தமா இருக்கிறத ஏன்டா கடுப்பு ஏத்துறீங்களா? அதனால பூரா பாட்டுக்கு வீல இருந்து போச்சுங்க. ஓ இந்த பாட்டு தான் பிழை வந்துருச்சுங்க. இல்லைங்க அது அவங்க ஊர் சாமி. அவங்க ஊரா அவங்க சத்தமா போடுவாங்க. நானே ஓய் ஏன் கொஞ்சம் சவுண்டா தான் சொல்லு. அன்பு உறவுகளே, சற்று அமைதியாக இருந்து ஆமா. எங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆ, ஒத்துழைப்பு கொடுங்க சாமி. ஆமா ஆமா சாமி. இல்லை என்றால் ஆ, எங்கள் பிராணமே போய்விடும். நல்லா சவுண்டு போடாத உட்காந்து கதையை விளக்கமா கேட்டீங்கன்னா தான் முத்துராஜ் பாயும் செல்ல பாயும் வந்தா நல்லா கூத்தாண்டான்னு ஒரு பேர் இருக்கும். நீங்க சவுண்டு போட்டுக்கிட்டே இருந்தா வந்தாங்க கூத்தாண்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சம்பளமா எவ்வளவு கொள்ளணும் சம்பளம்? இன்னைக்கு எல்லாம் ஒரு 60,000 70,000 கொடுத்து சம்பளம் கொடுத்து கூத்து வர்றீங்க. 70,000 வச்சிருந்தா ஒரு பால் மாடு வாங்கியாவது நீங்க பொழைச்சிக்கலாம் சாமி. ஏன் எங்க கிட்ட கொடுத்து சும்மா வாங்கிட்டு போறீங்க? அதனால நீங்க கொடுக்குற காசுக்கு எங்க கிட்ட வேலை வாங்குங்க. காசுக்கு பிரயோஜனமா காது கொடுத்து கேளுங்க. காசுக்கு பிரயோஜனமா நாம உழைக்கணும் சாமி. இல்லைங்க நாம எல்லாருமே உழைக்கணும். அப்படி இருந்தாலும் உங்களுடைய பெயர் என்னுடைய தாய் யாரு? என்னை ஈன்றெடுத்த என் மாதா, ஆ, என்னுடைய பிதா யாரு? என் தாயோ ஸ்ரீமந்தா நாராயணன். ஓ தாயோ ஸ்ரீமந்த நாராயணன் உங்களுடைய தாயா? ஆமா, எங்க அம்மா. உங்களுடைய அம்மா என்னுடைய தந்தையார் யாரு? ஆதி வைகுண்ட வாசன் ஓஹோ மகா விஷ்ணுராயன் தந்தையார். ஏன் சாமி? உங்களுடைய அம்மாவோ ஸ்ரீமந்த கண்ணன், ஆமா. அப்பாவோ மகா விஷ்ணு. எங்களை பார்த்தா உனக்கு கேனக்கூதி மாதிரி தெரியுது. என்ன பார்த்தா அத நான் சொல்லணுமா? ஏங்க இந்த காலத்துல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணு சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும். அது இப்ப கொஞ்சம் வாய்ப்பு இல்லாம இருக்கு. உங்க அம்மாவும் ஆம்பளை, ஆமா. உங்க அப்பாவும் ஒரு ஆம்பளை. ஆம்பளைக்கு ஆம்பளை எப்படி நீ பையனா பிறந்த? டேய் ஓய் ஒரு ஆண் வர கடைசி பஸ்ஸுக்கு வந்திருப்பாங்க இருக்கிறோம். உட்காருங்க உட்காருங்க அக்கா, சத்தமோட உட்காரு சாமி. ஏங்க ஏன் இடத்த காணுமா? இந்த உட்காருங்க கூட இப்பதான் இடம் தொடங்கிட்டு இருக்காங்க. உட்காருங்க. சரி, சவுண்ட் போடாத என்னுடைய சந்தேகம் இதுதானே. ஒரு ஆண் ஆம்பளைக்கு ஆம்பளை எப்படி பிறந்தீங்க? ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் ஆமா. நான் எவ்வாறு பிறந்தேன்? எப்படி? டேய் என் தந்தையார் ஆ, மகாவிஷ்ணு. ஓ தந்தையார் மகாவிஷ்ணு. அவருடைய ஆ, தொப்புளின் வழியாக பிறந்தவனடா இந்த பிரம்மா. ஓ உங்க அப்பாவோட தொப்பூர் வழியா பிறந்தவங்க நீங்க. ஏய் தொப்பூர் தொப்பூர் மட்டும் ஞாபகப்படுத்தாத, அந்த தொப்பூர் வழியை ஞாபகப்படுத்தாத. எத்தனாயிரம் உயிரை பலி எடுத்துருக்காங்க. அதெல்லாம் விட்டுருச்சாங்க. உங்க தந்தையாருடைய தொப்பில் வழியா பிறந்தீங்க. ஓ தொப்பில் வழியாக. ஆமா சரி. தந்தையாருடைய ஆ, தொப்புளின் வழியாக பிறந்து மாமர தடாகத்தின் மீது அமர்ந்து ஆமா. பிறந்தவனடா இந்த பிரம்மா. ஏ சாமி, அப்படி தந்தையாரோட தொப்பில் வழியாக பிறந்திருந்தாலும் இந்த கமலத்தின் வழியாக பிறந்தவன் உங்களுடைய பிரம்மாவாக இருந்தாலும் உங்களுடைய வளர்ப்பு தாய் யாரு? அவர்தான் ஆதி லட்சுமி என் தாயார். ஓ தாயாரோ ஆதிலட்சுமி. ஆமா. அப்படி தாய் தந்தை இருவருக்கும் நீங்கள் மகனாக பிறந்து அவர்களுக்கு நான் மகனாக நான் பிறந்து வாழ்ந்து வரக்கூடிய நாடு எந்த நாடு? சரியான கேள்வி. எந்த நாடு சாமி? 14 லோகம். ஆமா 14 லோகம். 14 லோகம். ஆமா. இந்த 14 லோகங்களில் சரி இந்த பிரம்மாவிற்கு சொந்தமான லோகம் ஒன்று. எந்த நாடுக்கு? அது மட்டும் சொல்லுங்க. சொல்லிவிடு சாமி.
சாமி மன்னாதா ஏய் ஓய் யார் பேரு மன்னாதன்? உங்கள் சுவாமி மன்னா நாதா சுவாமி மன்னாதா மன்னா நாதா நாதா என்று பிரித்து சொல்லு. ஆமா சாமி உங்களுடைய நாடு எந்த நாடு? 14 உலகம் ஆமாங்க இருப்பது எங்க இந்த உலகம் இருப்பது உலகம் இருப்பது 14 உலகம் 14 லோகம். சரி கீழே 7 உலகம் கீழே 7 கீழே 7 ஆமா மேல ஏய் மேல ஏழ்றா ஏய் கீழே 7 மேல 7ங்க ஆமா இப்படி ஆமாங்க இங்க பார் லோகம் 14 பூலோகம் பூலோகம் புவர்லோகம் டேய் அம்மன்தா உட்கார பின்னாடி கணக்கோட போயிட்டு இருக்கிறோம். இப்பதான் நாங்க ஒரு புலோவ போயிட்டு இருக்கிறோம். நீ இப்ப சொல்லி பொறுமையா சொல்லுங்க. பூலோகம் பூலோகம் புவர்லோகம் புவர்லோகம் சுவர்லோகம் சுதர்லோகம் மகர்லோகம் மகர்லோகம் தனலோகம் தனலோகம் நீங்க அது மட்டும் சும்மாவா இருக்கு குழு இருக்கு அதுவும் ஒரு உயிரினம் தானே. நீங்க தான் சொன்னீங்க நடத்தட்டும். ஆமாங்க அது ஒன்றோடு ஒன்று செய்தால் தானே இனப்பெருக்கும். என்ன பேருக்கு ஆகும் சாமி ஆமா ஆமாங்க இப்படி ஓய் பூலோகம் புவர்லோகம் ஏய் 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 பூலோகம் பூலோகம் புவர்லோகம் 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 ஆமா மகர்லோகம் தனலோகம் தமிழோகம் சரி சக்தி லோகம். ஓ நாடோ சத்தியலோகம் ஆமா ஏன் சாமி இப்படி மேலே இருக்கக்கூடிய ஆமா மேலே இருக்கக்கூடிய கூடிய என் லோகமோ சக்தி லோகமடா என் நாடு. அப்படி சத்தியலோகத்தை நீங்கள் ஆண்டு வந்தாலும் உங்களுக்கென்று ஐ லவ் யூ மேரேஜ் ஆகி விட்டதா? ஆஹா ஆஹா ஏன் சாமி ஹோட்டல்ல சோறு அவதாரம் போகுதா? டேய் நண்பா ஏங்க? அதை நினைக்கும் பொழுது ஆ, ஆ, ஆ. நான் சிரிப்பதா ஏடா, கண்ணீர் சிந்துவதா? சிந்துவதா கல்யாணம் நினைச்சாவா? என்னடா உனக்கு கல்யாணம் ஆனதா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சாமி. அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். கல்யாணம்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு. திருமணம் ஆ, ஆனது கல்யாணம் ஆயிடுச்சுடா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏங்க நல்ல மாவர் வச்சுட்டு இருக்கிற எனக்கே கூத்தாடிட்டு தெரியும் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மூஞ்சி பொண்ணு கொடுத்த கேள்வி ஏய் நண்பரே ஏங்க ஓய் பாமாலிக்கு கல்யாணம் ஆகல. ஆமா ஆனா 2 குழந்தை இருக்கு. சொல்ல உன்னை சொல்ல சொன்னாங்களா? ஏண்டா ஈரோடுக்கு செங்கல்லாருக்கு போய் ஆ அங்க 2 கிழமையை கூட்டிட்டு வந்துக்கிறான் 2 குழந்தையோட. அண்ணா இந்த 2 குழந்தை குரலு ஆ, எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. ஆ. அந்த 2 குழந்தைங்க இந்த வாங்காலயம் சத்தியமா எனக்கு பிறக்கல. ஆமாமா அது ஐந்து ஆனாலும் உன்னுடைய பெருந்தன்மை நான் பாராட்டுறேன். ஆமாங்க ஏன்னு கேளு. ஏன்? அதாவது ஆமா சாமி மற்றவருக்கு பிறந்த குழந்தைய கூட ஆ. நான் குழந்தையா நேசித்து அவர்களுக்கு தகப்பனார் ஆகிவிட்டாயே என் மந்திரியே. ஆமா சாமி நீ மிகவும் ஆ, தகுதி உடையவன். ஆமா ஆமா சாமி பெருமை உடையவன். ஏங்க நான் சாதாரணாளா? மற்றவர் குழந்தைய கூட ஆமாங்க. குழந்தைய நேசிக்கணும்டா. பின்ன பின்ன உங்களுடைய பொண்டாட்டி யாரு சாமி? ஏய், ஓய் ஊராறு புள்ளை உருவி வளர்த்தனா என்ன அவ குச்சி புடிச்சிட்டா? புள்ள தானே வளர்த்து. ஊராம்புலியா ஊட்டி வளர்த்தான்னு சொல்லு. ஊராம்புலியா உருவி வளர்த்தணுமா? மந்திரி சாமி எனக்கு திருமணம் ஆனது. உங்களுடைய மனைவி யாரு? நான் மாலையிட்ட என் மனைவி யாரு? எனக்கு ஒருவள் உண்டு. யாரு சாமி? என் மனைவி பெயர் என்ன? என்னங்க? சொல்லவா?
சாமிநாதா. ஏய் யாரா சாமிநாதன்? சாமிநாதன் தாத்தி வீட்டுல இருக்கிறான்டா. சுவாமிநாதா, உங்களுடைய மனைவி யாரு? என்னுடைய மனைவி. மனைவியோ? அவள் யார் தெரியுமா? யாரு யாரு சாமி? அவ எப்பேற்பட்டவள் தெரியுமா? ஐயோ, எப்பேற்பட்ட பொண்டாட்டிங்க? மிக அருமையான பொண்டாட்டிடா. ஐயோ ஐயோ, அப்பேற்பட்ட மனைவி எனக்கு நேர்வதற்கு நான் பாக்கியம் செய்திருக்கணும். நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீ என்னமோ கூட்டுக்காரி வர்ணிக்கு வர்ணிக்கு எனக்கு என்னமோ கொள்ளக்காரன் பொண்டாட்டி மேலேயே ஞாபகம் இருக்குதுங்க. கொலகார பொண்டாட்டி உனக்கு என்ன ஆகுது? பெரியமாவுதுங்க. எங்க பெரியமா மேல ஒரு ஆச்சுங்க. பாச்சா அவ்வளவு ஒரு பாச்சம். மச்சான், சித்த பையன் மச்சான். அவங்க பையன் உனக்கு சித்தப்பாவா? தங்கி இருக்காரா? ஆமா. உங்களுடைய மனைவி யா பேரு? என்னுடைய மனைவியின் பெயர் அவள்தான் கலைவாணி. கல்விக்கெல்லாம் அரசியாக விளங்கி வரக்கூடிய கலைவாணி சரஸ்வதி. தேவையோ கலைவாணி. ஏன் சாமி அப்படி கலைவாணியை நீங்கள் திருமணம் செய்து உங்களுக்கென்று தினந்தோறும் என்ன சாமி வேலை? என்னங்க வேலை? சரியான கேள்விடா. ஆமாங்க, நான் மும்மூர்த்தி தேவரில் ஆமா ஒருவராக இருப்பினும், அப்படி மும்மூர்த்தி தேவர்கள் நீங்க ஒருவராக இருந்தாலும் நான் ஒருவராக இருப்பினும் உங்களுக்கென்று என்ன வேலை? மும்மூர்த்தி தேவர்களுக்கு முத்தொழில் உண்டு. ஆமா சாமி. அதில் எனக்கு என்ன தொழில் தெரியுமா? என்ன வேலை சாமி? என் தொழிலோ பிண்டம் பிடிப்பது. நிறுத்தப்பா. ஏன் கொலை? அந்த ஆளுக்கு வேலை என்னங்கிற? என்ன வேலை? இது கேட்டு வர. ஏன் சாமி நிஜமாலுமே இந்த வேலையை உங்களுக்கு? நிஜமா? அந்த கையை காட்டு. எந்த கையில என்னுடைய பிடிப்ப? தொழில் அதுதான் பிண்டம் பிடிப்பது. எந்த கையில பிடிப்ப? வலது கையில தான். எங்க இந்த கையை காட்டு. இங்க பாரு. எங்க இதுவரைக்கும் எத்தனை பிடிச்சிருப்ப? ராசியான ஏப்பா ஓய், கோடான கோடி பிடிச்சிருப்பா. அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஓ, இந்த கை இப்படியே ஏய், பிண்டம்டா. பிண்டம்னா உன்னாட்ட என்னாட்ட உருப்பிடிக்கிறோம். ஓ, உருவங்களை படிக்கிறது. ஆமா. ஓய், கருவே உருவாக்கி உருவாக்கி உருவே ஒரு பிண்டமாகி பிண்டமாகி இந்த பிண்டத்தை ஆமா. இந்த புவியில் இந்த உலகத்தில் சரி. ஒரு உயிராக உன்னை பிறக்க வைத்தவனே நான் தான். என்ன பொறுக்க வச்சது நீயா? ஆமா, என்னால் பிறந்தவனடா நீ. ஏய், ஒரு அடியில வாடாட பெரட்டி உழுந்து போயிடுவேன். ஏண்டா? நான் உனக்கு பிறந்தவனா? ஆமாடா. நான் உனக்கு பிறந்தவனா? ஆமாடா. கொள்ளக்காரரு? அவரும் என்னால் பிறந்தவன். ஏய், என்ன பத்தி அதை நினைக்க கூடாது. சரி, கொள்ளக்காரர் யாருக்கு உழுந்து போயிடுவாங்க. உனக்கு தான் பிறந்தாரு. என்னால் பிறந்தவர். கொட்டிக்காரர் யாருக்கு பிறந்தாரு? வெற்றிகாரரும் என்னால் பிறந்தவர். மத்தளக்காரர் யாருக்கு பிறந்தாரு? மத்தளக்காரர் தம்பியும் என்னால் பிறந்தவன். ஏன் சாமி இப்பதான் நீ மாட்டிக்கிட்ட. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு பிறந்தவன்னு சொல்றேன். நாங்க கல்யாணம் பண்ணி 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்றோம். ஒரு 9 மணி 10 மணிக்கு நல்ல நேரம் பார்த்து எங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் விடுறாங்க. முதல்ல இரவு. ஃபர்ஸ்ட் நைட்னா முதல்ல இரவு சாமி. இங்க இவங்க இங்கிலீஷ் தெரியாத கூதிகள் எடுக்குது. நாங்க கதவை சாத்திட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்கு அப்படியே கொஞ்சம் நான் அப்படியே ரெடி ஆகிறோம். ஒரே சந்து இல்லாத ஜன்னல் கதவு பூராத்தையும் சாத்திக்கிறோம். நீ எப்படி வந்து என் முன்னாடி வேலை விடுவேன்? ஓ, ஜன்னல கதவும் எல்லாத்தையும் சாதிக்கிறேன். யாரு உள்ள வர? ஜன்னல கதவை சாத்துறதுக்கு முன்னாடியே நான் உள்ள வந்துருவேனே. டேய், ஓய், ஜன்னல கதவை சாத்துறதுக்கு முன்னாடியே நான் உள்ள இருப்பேன்டா. நாங்க லைட் ஆஃப் பண்ணும்போது உன்னை பாக்குறது இல்லையா? லைட் ஆஃப் பண்ணும்போது என்ன பாக்குறது இல்ல. உன்னை எப்படி உள்ள வருவேன்? ஓய், நீ எதடா சொல்ற? நீ தான் எல்லாத்தையும் குழந்தைய பிறக்க வைக்கிறதே நீ தானே? எப்படி? அட பாவி டேய். ஓய், என்ன உடலா என்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறாய் படையா? நீ எதை சொன்னீங்க? அட பாவி. ஏஜாமி அப்படி இல்ல. ஆ, நீயும் உன் மனைவியும் சரி இல்லற வாழ்க்கையில் இன்பமாக சேர்ந்து ஆமா. உங்களுடைய மனைவி வயிற்றில் சரி கருவாக ஜனிப்பதற்கு அந்த வரமும் அந்த சக்தியும் நான் கொடுப்பவன். ஓ, மேல இருந்து இப்படி கை காட்டினா போதும் எங்க வீட்டுக்காரி மாசமாயி போயிருவா. சாமி, நீ எங்க வீட்டுக்காரி கூட இப்ப 2 குழந்தை பெத்து விட்டாங்க. அவளுக்கு இனிமே கை காட்டாதீங்க. நாளைக்கு திடீர்னு காலையில ஒரு 9 மணி காலையில வந்துங்க. கொள்ளக்கார உங்க பாட்டியலுக்கு இப்படி ஒரு கை காட்டுங்க. அவங்க பாட்டிக்கா? ஆமாங்க, ரொம்ப நாளா பாட்டி மறுபடியும் குழந்தை பெக்கணுமா? இனிமே பேக்காது சாமி, பூரா சுருக்குள் போச்சுங்க. அப்படி படைக்கக்கூடிய வேலை செய்திருந்தாலும் நான் படைக்கும் தொழில் கற்றவராக இருப்பினும் இன்று வந்த நோக்கம் என்னங்க? இன்று நான் வந்த விஷயம் என்ன தெரியுமா? என்ன சாமி? வருடத்திற்கு ஒரு முறை சரி, அதாவது தெய்வலோகத்தில் தேவர் சபை கூடும். ஆமாங்க, மாதந்தோறும் கூடும். சரி, ஆனா வருடத்துக்கு ஒரு முறை தேவர் துந்துமி. ஆமா, அந்த தேவர் துந்துமிக்கு தேவாதி தேவர்கள் அனைவற்று பேர்களுமே அதுல பங்கு கொள்வோம். எங்க தேவர் சபையில? அந்த தேவர் சபைக்கு சரி நான் புறப்படணும். ஆமா, ஆகையால் சரி நான் தேவர் சபைக்கு போவதாக இருப்பினும் இருந்தாலும் என் தேவி இருக்கிறார். ஆமாங்க, என்னுடைய மனைவி கலைவாணி உள்ளே இருக்கிறார். ஆமா, அவளை வரவழைத்து சரி அவளிடம் ஆமா ஒரு வாய் வார்த்தை ஒன்று சொல்லிய பிறகு ஆமா அவளிடம் விடை பெற்றுதான் புறப்படணும். ஏன்னா எங்க போறதுக்கு முன்னாடியும் ஆமா கொண்டாடிக்கிட்டு சொல்லிட்டே போயிடணும். ஏன் பொண்டாட்டி சொல்லிவிட்டு வடை வாங்கிட்டு போற ஒரு போண்டை வாங்கிட்டு போவேன்?
டேய் வடல தாயாரே அதான் மனைவியிடம் விடை பெற்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சரி நீங்க உள்ள போங்க கூட்டு வரேன் நீ போ சாமி நீ நவரு சாமி கேளுங்கள் சபையர்களே ஏய் நான் போகவே இல்லடா இன்னும் போகலையா போ சாமி போ கேளுங்கள் அம்மன் தான் என்ன பின்னாடி சொல்றதுக்குள்ள அம்மா எல்லாம் தான் எடுக்க முடியல மேல அதுக்கு மேல இருக்கு கேளுங்கள் சபையர்களே துரியோதனனாகப்பட்டவர் பெருந்துருவலை அழைக்க அதே நேரத்தில் பெருந்துருவலை போய் சபை தருகிறார் நான் அப்பயே சொல்றேன் குழப்பாதீங்க இப்ப வந்தது பிரம்மதேவனாகப்பட்டவர் கலைவாணி அழைக்க கலைவாணி சரஸ்வதி போய் சபைக்கு வருகிறார் அவரால் மட்டும்